கிறிஸ்துவின் விருந்தோம்பல். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். யோவான் 21:10-13. துரத்தப்பட்ட பிறந்த மண்ணிலிருந்து எட்டிய புகுந்த மண்ணிலே கண்டை நீரில் மாண்டவர்களும் உணவின்றி மடிந்தவர்களும் மலிந்திருக்கும் நம் நெஞ்சினிலே நிறைந்திருக்கும் உபசரிப்பு தன்மையினை உணர்தலும் புத்தாக்கம் செய்தலும் நம்மிலே நிகழ வேண்டும். யோவான் 21:1-13 வரை உள்ள திருமறை பகுதியில் உழைப்பிலே பிழைப்பின்மையையும் வாழ்விலே வெறுமையையும் வலியின்மையையும் வாய்ப்பின்மையையும் நிறைந்தவருக்கு உணவூட்டும் இயேசுவின் விருந்தோம்பல். உணவு மனிதனின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாதல் வேண்டும். விருந்தாகிய இயேசுவின் விருந்தோம்பல் தரும் செய்தி விருந்தோம்பலில் அமைய வேண்டிய தடங்களை காட்டுகிறது. அழித்து விருந்தாகிற இயேசுவின் விருந்து ஆத்மீக தரித்திரருக்காக என்பதனை புரிதல் வேண்டும். இந்த சிறியோரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் வார்த்தையிலிருந்து தரித்திரர்களோடு கூடிய விருந்து இயேசுவோடு கூடிய விருந்து என்று நம்மை புரிய வைக்கிறது. தமிழர் பண்பாடாகிய விருந்தோம்பல் நம்முடைய அடிப்படை பண்பாதல் நன்று. மலர்ந்த முகத்தோடும் முறுமுறுப்பற்ற மனதோடும் விருந்தோம்பல் நிகழ வேண்டும். விருந்தோம்பல் சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்குமே உரியதாக இருக்கக்கூடாது. ஏழையையும் ஊனரையும் சப்பானியையும் அழைக்க வேண்டும். செலவு மிகுந்த விருந்தை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பது தேவையற்றது. எளிய உணவாயினும் மனமகிழ்ச்சியோடு பரிமாறுவதே மேலானதாகும். நமது விருந்தோம்பலின் நோக்கம் சுய பெருமையை வெளிக்காட்டுவதாய் அமைந்துவிடக்கூடாது. பெயர் புகழுக்காய் இதை செய்யாமல் கிறிஸ்துவின் அன்பின் நிறைவினால் இதை செய்ய வேண்டும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.